நந்தகுமார் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? நேற்று கொடுத்த வெர்டிக்ட் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ திமுகவுக்கு அதிமுக அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வாட் நெக்ஸ்ட், என்ன செய்ய போகிறது தாவேக? அடுத்தது ஆட்சி அமைக்கிறத நோக்கி தான். அதுக்கு 2 வாரம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கால அவகாசம் அவங்க கேட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் சைடில் பீரியடில். அதுக்கு ஏன்னா நெகோசியேஷனில் வந்து நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும்போதே நீங்கள் நெகோசியேஷனை முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கம்மி. ஓகே, காலம் கடத்த வந்து ஒரு பஃபராக வச்சுக்கலாம்னு சொல்லி. ஆமாம், அந்த எப்பயுமே அந்த நெகோசியேஷன் டேபிளில் வந்து அந்த டைமுங்கிறது ஒரு பெரிய கீ ஃபேக்டர், ரொம்ப குரூஷியல். அதனால் வந்து 2 வாரம் இருக்கேன்னு அவங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து இப்போது ஒரு 108 இதுதான் இருக்குது. இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10 சீட்டு அவங்க தேவைப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்னு பார்த்தா அதில் 2 கட்சிகள் தான், திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள். மொத்தமாக இவங்க ஜெயிச்சது 20 சீட்டு. திமுக கூட்டணி கட்சியில் வந்து 6 கட்சிகள் சேர்ந்து 14 சீட்டு வாங்குறாங்க. திமுக கூட்டணியில் வந்து 3 கட்சிகள் சேர்ந்து 6 சீட்டு வாங்குறாங்க. ஓகே, 14 ஒரு 6 20. இதில் பாரதிய ஜனதாவை வந்து அவர் ஏற்கனவே கொள்கை எதிரின்னு சொல்கிறனால அதை வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துடுங்க. ஸோ அப்போ மீதி 19. இப்போ இதில் பிரதானமாக வந்து விஜய் அவர்களோட ஆரம்பத்திலிருந்தே போலான்னு ஒரு பிரியத்தோட பாசத்தோட நேசத்தோடு இருந்தவங்க காங்கிரஸ். இங்கே தமிழ்நாட்டு காங்கிரஸ் வந்து அதில் வந்து முரண்பட்டு அதில் தமிழ்நாடு காங்கிரஸ்ன்னு சொல்ல முடியாது. ஐயா சிதம்பரம் அவர்களும் செல்வ பிறந்தை அவர்களும் ரொம்ப நாம் இருந்தால் திமுக கூட தான், இல்லைன்னா வந்து இல்லை மாறுபட்ட கருத்து. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி மணந்தாள் மகாதேவி இல்லையில் மரணதேவிங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவை எடுத்து அங்கே இருந்தனால இன்னைக்கு வந்து ஒரு காலம் கடந்த ஒரு இது. ஓகே, எப்பயுமே வந்து எப்பப்பெல்லாம் வந்து அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் சட்டி உடையருங்கிற கதையா, கரெக்டான நேரத்தில் பூரா தவறான முடிவுகளை எடுக்கிறதுல காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. இப்பயும் அவங்களுக்கு காலம் தாழ்ந்து போயிடல. ஏற்கனவே அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ரிசல்ட் வந்த உடனேயே காங்கிரஸ் கட்சியினுடைய ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. உடனே என்ன சொல்கிறாங்க, உடனே ஒரு ட்வீட் வருது, இந்த தான் நான் முன்னாடியே சொன்னேன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு, தாவேக்காவோட போயிருக்கலாம் தானே அப்படின்னு ஒரு ட்வீட் வருது. ஆமாம், அதை தான் அவரே சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அவங்களுக்கு அந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் வேணால் அவங்களோட இருக்கலாம், உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் இருக்குன்னு விஜய் அந்த கேம்பெயினில் வந்து அந்த ஒரு டைலாகும் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடிச்சு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ காங்கிரஸ்னுடைய 5 சீட்டு வந்துடும். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் எனக்கு தெரிஞ்சு அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆட்சியில் ஒரு மந்திரி சபையில் இடம்பெறணுங்கிற வேட்கை ரொம்ப நாளாகவே இருந்தது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிரதானமாக ஒரு 4 சீட்டு. ஓகே, இப்போ இன்னைக்கு காலையில் நடந்த டெவலப்மெண்ட் என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது வந்து கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் 3 பேரும் சேர்ந்து 6 பேராக இப்போ ஒரு கட்டமைக்கிறாங்க. இப்போ ஒரு 3 பேர், அந்த 3 கூட்டணி கட்சி தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ அப்டேட் பார்க்கலாம். ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா இப்போ 3 பேரும் தனித்தனியாக இருந்தாங்கன்னா வெறும் 2 சீட்டுங்கும் போது யாருக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு இப்போ காங்கிரஸ் 5, இப்போ அவங்க தான் பெரிய கட்சிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா 6ங்கும் போது காங்கிரஸையும் விட ஒரு சீட் அதிகமாக அவங்க வராங்க. ஸோ இதை விட அது பெட்டராக இருக்கும், அதை விட பெட்டராக இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னாக்கா, பாமக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து திருமாவளவன் அண்ணன் வரமாட்டார் அவர். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன, காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, இது 2னாவே 9 சீட்டு வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு IUML இருக்காங்க, 2 சீட் இருக்காங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கட்சி, இந்த CPI CPM VCK வந்தா கொத்தா 6 வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய விட்டகுற தொட்டகுற மக்கள் நல கூட்டணியில இருக்கு. ஆமா, அவங்களுடைய அந்த நட்பு முறை உறவு முறை வந்து அவங்க விடுறதுக்கு தயாரா இல்லை. வந்தா 6 வரும், இல்லைன்னா 6 வராது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இன்னைக்கு IUML போன தடவை 3க்கு 3 தோத்தாங்க, இந்த தடவை 2க்கு 2 ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாவது உங்களுக்கு அட்வான்டேஜ் தனி சின்னம் வேற, தனி சின்னம். ஏன்னா இப்போ இதில் வந்து இதுதான் அந்த தனி சின்னத்தில் நிற்கிறதுல என்ன வந்து சாத்தியக்கூறும். வெறும் எம்எல்ஏவை மட்டும் பார்க்காதீங்க. இது வந்து சரியான பாடம் யாருக்குன்னா ஐயா வைகோ அவர்களுக்கு. ஒரு 4 சீட்டு போன தடவையும் ஜெயிச்சாரு, இந்த தடவையும் ஜெயிக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்னா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ இன்னைக்கு அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்க வந்து பதவி போயிடும் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் யாரை பார்க்குறீங்க? இதில் வந்து காங்கிரஸ், பாமக, IUML இதை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு சாய்ஸாக இருக்கணும். அவங்க காங்கிரஸ், IUML, பாமக. ஸோ CPM VCK வந்து செகண்ட் சாய்ஸ்ல வைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் 3 கட்சி உள்ளார வரும்போது 3 பேர்த்துக்கும் மினிஸ்ட்ரி கேட்பாங்க. ஆமா, கரெக்ட். இதுனா ஒரே மினிஸ்ட்ரி. இப்போ வந்து லெஸ் நம்பர் ஆஃப் பீப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க லெஸ் நம்பர், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். இதுல 3 பேருக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஆமா, அது இல்லாம நீங்க இப்ப நெகோசியேஷனுக்கு வரும்போது நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்ல,
எந்த மினிஸ்ட்ரி கிடைக்குதுங்கிறதும் அவங்களுக்கு வந்து போட்டி வரும். நீங்க சொன்ன அந்த லிஸ்ட்ல வந்து இது வரைக்கும் சமீபத்துல வரலாற்றுல மினிஸ்ட்ரியில இல்லாதவங்க தானே. அதனால தான் சொல்றேன். அப்ப அவங்களுக்கு எது கொடுத்தாலும் அக்செப்டபிளா தானே இருக்கும். இல்ல அது வந்து நார்மலா இல்ல. அதாவது இப்ப எப்பயுமே வந்து இப்ப டிமாண்ட்ல இருக்கு. சாப்பாடே இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு கிடைச்சா பரவாயில்லன்னு இருக்கும். ஆனா சாப்பாடு கிடைச்சும்போது என்ன இந்த கூட்டு பொரியல கொஞ்சம் அப்பளத்தோட வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு தோணும். அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் பிரியாணி மட்டும் மிஸ் ஆகுது. அது அப்ப மனுஷனுடைய ஆசைகள் தானே. சோ அந்த டிமாண்ட் இருக்கும்போது அதை வந்து ரைஸ் பண்றது. அந்த டிமாண்ட் இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படி. ஏன்னா இப்ப இதுவரைக்கும் இருந்த பிரதான கட்சிகள் அதிமுகவோ திமுகவோ எந்த இடத்துலயுமே கூட்டணி ஆட்சிக்கு அவங்க இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. அந்த பாசிபிலிட்டி விஜய் இந்த வந்து இப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கே ஒரு 118 சீட் வந்திருந்தா இந்த வாய்ப்பும் கிடையாது. கரெக்ட். அப்ப அவரும் வந்து ஒரு 108ல நிக்கறனால இது வந்து ஒரு சரித்திர வாய்ப்பா தான் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா பாப்பாங்க, பயன்படுத்திக்குவாங்க. இத நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த கூட்டணி இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகள் மாறுறதுக்கு பல வாய்ப்புகள் முன்னாடி சொன்னீங்க. திருமாவை பத்தி சொல்லும்போது கூட நீங்க முன்னாடி சொன்னீங்க. ஐ ரிமெம்பர் தட். நந்தகுமார் சார், நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷனா அதை சொன்னீங்க, விசிகவும் 2 இடதுசாரி இயக்கங்கள். பிரைமரி ஆப்ஷனா அவங்கள சொல்வதை தாண்டி அதிமுக ஒரு ஆப்ஷனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிறைய பேசுபொருள் இருக்கிறது. நீங்க அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்லை, இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு 118 இருந்தே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அது வந்து ஒரு நம்பர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையானது. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவை. ஆமாம், மெஜாரிட்டிங்கிறது எப்படின்னா அன்னைக்கு இது 118ங்கிறது ஒரு ஸ்டாட்யூட்டரி நம்பரே ஒழிய அன்னைக்கு ஓட்டிங் போடுற அன்னைக்கு நிறைய பேர் ஆப்சன்டீஸாக இருந்தாங்க. அதில் மெஜாரிட்டி தான் அன்னைக்கு இருக்கிறதுல 50% +1 எடுக்கும். அப்போ இதில் வந்து அதிமுக வந்து அவங்க நேரடியாக ஆதரவு கொடுக்கலனா கூட இல்லை வேற எந்த கட்சியுமே வந்து இப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு 108 சீட் இருக்குது. அப்போ 108 சீட்டை வந்து நீங்கள் பாதியாக பண்ணணும்னாக்கா நீங்கள் 214 சீட்டுக்கு 2ஆல் வகுத்தீங்கன்னா 107 வரும். அப்போ இந்த 107 கூட ஒன்று சேர்த்துனீங்கன்னா 108. அப்போ இந்த 234 எம்எல்ஏக்களை நீங்கள் வாக்கெடுக்கிற அன்னைக்கு ஒரு 20 எம்எல்ஏவை வந்து நீங்கள் அப்ஸ்டைன் பண்ண வச்சிங்கன்னா கூட அதுல நீங்க தாவேகா மட்டும் தனிப்பெரும்பான்மை மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடும். அது எப்படி போனா இல்ல, அது நீங்க ஓட்டிங் எடுக்கிற அன்னைக்கு தானே. நீங்க ஓட்டிங் எடுக்கிற அன்னைக்கு யூ ஹேவ் ப்ரூவ்ட் யுவர் மெஜாரிட்டி. ஓகே, அப்படி அந்த நீ அப்ஸ்டைன் பண்ணி அந்த முதல் முறை தற்காலிக சபாநாயகரை நியமிக்கிறாங்கல்ல, அதுக்கு பிறகு இதெல்லாம் ப்ராசஸ் நடக்கும். அதுல அவங்க வந்து 118 இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க 2016ல், சட்டமன்றம் கூடுது. அப்போ சட்டமன்றம் கூடின உடனே அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 11 எம்எல்ஏ அதிமுகவினால் வெற்றி பெற்றவங்க அவங்க எதிர்த்து வாட்டு போறாங்க. திமுக கூட சேர்ந்து பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு 122 சட்டமன்ற உறுப்பினர்களோட பெரும்பான்மையை நிரூபித்த காரணத்தினால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அப்போ சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்சி நிரூபிக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் இல்லை. ஆனால் அன்னைக்கே வந்து கூட நீங்க சொல்ற அந்த 11 பேர் வந்து இருந்தாங்க. அமமுகவுக்கு திரு டிடிவி தினகரனே அவரை நாடி போனவர்கள் அதை வந்து அப்ஸ்டைன் பண்ணி தானே போனாங்க. அவங்க ஆதரவு தெரிவிச்சு தானே கொடுத்தாங்க. சார், நான் சொல்றது பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லும் போது சொல்றது. நீங்க அதற்கு பிறகு எம்எல்ஏ கொண்டு வந்து இதுல சேர்க்காதீங்க. அது வேற, இது வேற. அதாவது முதல் முறையா இப்படி பண்ண முடியாது. ஒரு அரசு தொடர வேண்டும் என்றால் அப்ப பண்ணிக்கலாம். அப்ப அது கம்பல்சரி, அது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன், அதுக்காக சொல்றேன். ஓகே, அப்ப முதல் முறையா அந்த மாதிரி கடத்தி வைக்கணும்னா விஜயோட சினிமால தான் முடியும். இல்ல, அது கடத்தி வைக்கிறது இல்ல, அப்ஸ்டைன் அத தவிர்க்கலாம்னு சொல்றேன். இல்ல சட்டப்படி இல்ல, சட்டம் வந்து அது பர்மிட் பண்ணுது. அது ஆர்டிகல் 164 வந்து அதை பர்மிட் பண்ணுது. நீங்க ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எடுக்கிற அன்னைக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அதுல பாதி எவ்வளவோ அது கூட ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு கூடுதலா இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சபாநாயகர் நோட்டீஸ் செல்லாமலாம் இல்ல, ஒரு டை ஆகுதுன்னு வச்சுங்க, பாதிக்கு பாதி 2 பக்கம் இருக்குன்னா அப்ப சபாநாயகருடைய வாக்கு வந்து செல்லுபடியாகும். சோ இது ஒண்ணு. அடுத்தது இன்னைக்கு கூட்டணி போறீங்க பூரா இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறத மட்டும் பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து பக்கத்துல வரப்போறது இருக்கு. இப்ப எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த தேர்தலை ஃபியூச்சரிஸ்டிக் வச்சுதான் பாலிடிக்ஸ். அப்ப இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு சாதகமா நிலைமை இருக்கும்போது அவங்களோட போய் கைகோத்தா நம்ம வந்து இன்னைக்கு தேர்தல் வச்சாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளாட்சி தேர்தல்ல வந்து ஜெயிக்கலாங்கிற எண்ணம் இந்த கூட்டணிக்கு போய் சேரலாங்கிற கட்சிக்கு இருக்கும். 2029 ஒரு கன்சிடர். அடுத்தது 2029க்கும் பாராளுமன்ற தேர்தலையும் இவங்களோட கூட்டணிக்கு பயணிக்க முடியும். அப்ப அரசியல் கட்சியில இருக்கிறவங்க ஒரு கட்சி நடத்துறவங்க வந்து வெறும் இன்னைக்கு முதல்வர் ஆக்கணுமா விஜயங்கிறத மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை இப்ப அக்னி சொன்ன மாதிரி மறு தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்குங்க, யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏற்கனவே இங்க பலத்தில் வந்து 73 + 53 திராவிட கட்சி 2 சேர்ந்து கிட்டத்தட்ட 120க்கு மேல இருக்கு சார். இவங்க 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்கிறது ஒரு வாய்ப்பு. ஆனா அது நடக்கிறதுக்கு நான் அப்படி சொல்லல. 0.01% கூட இல்ல. இல்ல, நான் அந்த பாயிண்ட் நகரல. ஆனா இப்போ நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய
ஸ்டேட்டஸ் கோ வச்சு பார்த்தா கூட 108, அது கூடவே 73 + 53 அவங்களும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 125 சீட்டுக்கு மேல 126 இல்ல புரிஞ்சிருச்சு எனக்கு அது. இல்ல அந்த இடம் கூட அவங்களுக்கும் நான் கேக்குற கொடுத்துருக்காங்க. கேள்வி வேற. நீங்க கேக்குற என்னன்னா இன்னைக்கு தேர்தல் மறுதேர்தல் வந்தா அது யாருக்கு விஜய்க்கு ஆதரவாக இருக்குமோ நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்போ நான் தான் கேக்குறேன், அதே சூழல் தான் இப்ப இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்களேன்னு கேக்குறேன். 126 இடம் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க தானே? இல்ல அதத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு அவங்களுக்கு கூட்டணிக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. அதிமுகவுக்கு வெறும் 57 சீட்டு. ஓகே. அப்ப இன்னைக்கு ஓகே, நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் 47, திமுகக்கு 57, கூட்டணிக்கு தான் நீங்க மீதி பேலன்ஸ் 20. அப்ப அதை விட இவங்க 2 மடங்கு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு மறுதேர்தல்னு வெச்சா இப்ப விஜய் அவர்கள் போயிட்டு இல்ல பாருங்க நம்ம வந்து நீங்க மக்கள் தீர்ப்பு கொடுத்தீங்க, இதை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது, எனக்கு வந்து நீங்க மறுபடியும் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில கொடுங்கன்னு போய் ஒரு கேம்பெயின் பண்ணாருன்னா இதுக்கு இந்த தேர்தல்ல இன்னும் ஹியூஜா வரக்கு வாய்ப்பு. அதிமுகக்கு திமுக கூட்டணிக்கு போட்ட வாக்குகள் கூட விஜய்க்கு அதிகப்படியா வாக்குடும். ஒரு சிம்பத்தி இன்னும் அப்போ சிம்பத்தி அதிகம், கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இன்னைக்கு மறுதேர்தல்னு வந்தா அது திமுக அதிமுகக்கு சாதகமா இருக்கிறத விட விஜய் அவர்களுக்கு பெரிய சாதகமா போகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை விட. அப்படி வந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகள் இப்ப போய் யார் யாரெல்லாம் அவங்களோட சேர்ந்து மந்திரி சபை வாங்கலாம்னு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா திமுக கூட்டணி கூட இருக்காது மறுதேர்தல்னா, எல்லாம் விஜய் தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே சொன்னது என்னன்னா அன்டெஸ்டட் அன்ப்ரூவன். இன்னைக்கு 35% வச்சிருக்காரு சார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஹிஸ்டரி. அப்போ இது மறுதேர்தல்னு வந்தா அது முழுக்க முழுக்க அவருக்கு சாதகமா போயிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்ப காமராஜரையே நம்ம தோக்கடிச்சிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாருன்னா அண்ணா தோத்துருக்காரு. 62ல வந்து 57ல வந்து அவங்க 15 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் தேர்தல்ல. அதுக்கு அடுத்து நடந்த 62வது தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மட்டும் தான் ஜெயிக்கிறார், மீதி 14 பேர் தோக்குறாங்க. தெரியும் 14 பேர் தோக்குறாங்க 67க்கு பிறகுன்னு சொன்னேன். இல்ல நான் அத கிளாரிஃபிகேஷன் தான், உங்களை குறை சொல்லணும்னு சொல்லல. நான் வந்து இப்ப ஸ்டாலின் தோத்துட்டா இருக்கும்போது காமராஜரே இப்ப நிறைய பேர் அதை வருத்தப்படுறாங்க, ஸ்டாலினையே தோக்கடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி வசைபாடுறாங்க. காமராஜரை தோக்கடிச்சும் போது அப்படிதான தமிழக மக்கள் வசைபாடி இருப்பாங்க. அப்போ இது வந்து வரலாற்றுல இப்ப அக்னி சொல்ற மாதிரி இது வரலாறு, இது ரிப்பீட் ஆயிட்டு தான் இருக்கும் இந்த நிகழ்வுகள் வந்து. அப்போ இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு தோக்கடிக்க முடியாத ஒரு நபர்ங்கிறது யாரும் கிடையாது. இல்ல இப்ப நம்ம அங்க என்ன பாயிண்ட் கொண்டு வரது அப்படின்னா, முதலமைச்சராக இருந்தவர்கள் ஜெயலலிதா அவர்கள் 96ல தோற்றார். அதே போல ஏற்கனவே வந்து காமராஜர் தோற்றாரா, இந்த கம்பேரிசன்லாம் தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் பேசு பொருள் ஆயிட்டே இருக்கு. இல்ல ஆமாங்க, இன்னைக்கு நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் 2 மாசம் ஆன கட்சிங்க. திமுகங்கிறது 76 ஆண்டு காலம் முடிஞ்சது. அதுவும் வேற இவங்க என்னெல்லாம் வந்து ப்ராபகண்டா பண்ணாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்ங்கிற அளவுக்குலாம் எடுத்து இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய ஹைப் கொடுத்தாங்க. திராவிட மாடல் 2.1 அவரை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணாத கேம்பெயினே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு பண்ணும்போது நீங்க அவரை தான் நீங்க எல்லாத்துக்கும் நீங்க வந்து போஸ்டர் பாயா யூஸ் பண்ணும்போது இப்ப அவர் பாபு யாரு 2006ல திமுகவினுடைய எம்எல்ஏ. அது இவர் திரு முதலமைச்சராக அவர் வந்து வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த நபர் அவரு சொல்றாங்க, மாவட்ட செயலாளர். ஆமா, இப்ப அவர் 2006ல எம்எல்ஏவாக இருந்தவரையே அவர் என்ன ஆரம்பத்துல இருந்து விஜய் கூட பயணிச்சவரா கிடையாது. இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி போய் சேர்றாரு, அவர் அனௌன்ஸ் பண்றாங்க பண்ணி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இடத்துல தோக்கடிக்கப்படுறாருன்னா இது பயங்கரமான ஒரு சாதனை. இது விஜய் அவர்கள் அவர் வாங்கின வாக்கு மட்டும் இல்ல, எத்தனை மினிஸ்டர்கள் இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காமன் மேன் பாலிடிக்ஸா மாறி இருக்கு சார். தாம்பரத்துல பிரபு அவர்கள் அப்படிதானே கிட்டத்தட்ட சாமானியன்ட்ட போயிட்டு நீங்க வந்து தேர்தல்ல நிக்கிறீங்களா, ஐயோ யாருங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறது, நமக்குலாம் மக்கள் செல்வாக்கு இருந்தா கூட பணத்தினால இல்ல. இன்னைக்கு கட்சிக்கு வாக்கு போய் விஜய் வந்தபோது இப்ப 500 1000 இருந்தது 3000 4000 போச்சு, ஏகப்பட்ட காசு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த காசு பூராமே வாங்கிட்டு மக்கள் வாக்கு திருப்பி யாருக்கு பிடிச்சதை அளிக்கும் போது அப்ப இந்த இடத்துல பண அரசியலும் தோக்கப்பட்டு இருக்குது, ஜாதி அரசியல். அந்தந்த இடத்துல இந்த சாதி இந்த தொகுதியில் இவங்க தான் ஜெயிப்பாங்கிறத உடைச்சிருக்காரு, இந்த தொகுதியில இந்த மதம் தான் ஜெயிச்சுங்கிறதையும் உடைச்சிருக்காரு. அதே மாதிரி அப்ப சாதி மதம் பணம் இது எல்லாம் உடைச்சு வரும்போது இந்த சாதனையை நம்ம பாராட்டணும் இல்ல. மத்ததெல்லாம் விடுங்க, அப்ப இதெல்லாம் தானே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், சாதி பாதி வாக்களிக்கிறான், மதம் பார்த்து வாக்களிக்கிறான், காசை வாங்கிட்டு வாக்களிக்கிறான், எவ்வளவு குறைபாடுகளை சொன்னோம் இல்லையா. இன்னைக்கு அதையெல்லாம் கடந்து வாக்காளர்கள் வந்திருக்கும் போது பாராட்டணுமா இல்லையா? இல்ல அதுல யாருக்கு மாற்றுக்கருத்துல. ஆனால் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கறதான் கேள்வி. அந்த இடத்தை நோக்கி தான் நம்ம ஒரு கேள்வி. ஏன்னா இப்ப இது வந்து பெரிய அளவுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட். 35 எம்ஜிஆர் அவர்களை தாண்டி எம்ஜிஆரை காண்பித்து திரு விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்னா அவரை பீட் பண்ணிட்டாரு அப்படின்னு இப்ப நம்ம நிறைய எழுத்துகள் வருகிறது, பேசுபொருள். இல்ல வாக்கு சதவீதத்துல அது உண்மைதான். எம்ஜிஆர் வாங்கினது 30.4%, இவர் வாங்கினது 35% வாங்கிட்டார். ராஜாஜி இருக்கும்போது வாங்கினது 34.88.
இவர் ராஜாஜி அவர்களையும் தாண்டி இருக்காரு. தனிப்பட்ட முதல் தேர்தலில் எந்த கட்சி வாங்கின வாக்கு சதவீதத்தை விடையும் தாவேகா வாங்கின வாக்கு அதிகம்.